மத்திய பிரதேசத்திற்கான மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்ப்போம். மத்திய பிரதேச மாநிலங்களில் இரண்டாவது முறையாக உங்களுக்கு பாஜக தலைமை வாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த மகிழ்ச்சியான தருணத்தை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மிகவும் சந்தோஷமான தருணம். தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திலிருந்து, அதாவது மத்திய பிரதேசத்திலிருந்து தமிழருக்கு ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்து தன்னுடைய அமைச்சரவையிலும் அமைச்சராக்கி தமிழ்நாட்டுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ இரண்டாவது முறையாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களும். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு உறுப்பினர் மத்திய பிரதேசத்துக்கு அங்கிருந்து போட்டியிட வேண்டும், அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று அங்கு வர வேண்டும் என்ற அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கும் மத்திய பிரதேசத்துக்கும் ஏற்கனவே ஒரு நெடிய தொடர்பு இருக்கிறது. அந்த உறவை நீட்டிக்கும் விதமாகவும் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், தமிழகத்திலிருந்து பிரதிநிதிகள் வர வேண்டும் என்ப ஒரு கூடுதலாக தமிழ்நாட்டிற்கு கவனம் கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஒரு நல்ல அருமையான சந்தோஷம். தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிற வெற்றியாகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சார், நீங்கள் சமீப காலமாக அதிக அளவில் நீலகிரிக்கு இப்போ மாவட்டத்திற்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தீங்க. நீங்கள் அதில் மக்களவை தொகுதி எம்பியாக போட்டியிடுவீங்கன்ற ஒரு தகவல் இருந்தது. இந்த ஒரு திடீர் திருப்பத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாங்கள் எல்லாமே கட்சியில் ஊறி போனவர்கள். எங்களுடைய கட்சி என்ன சொல்லுகிறதோ அதுதான் எங்களுடைய ஒரே எண்ணம், கோரிக்கையும் கூட. அது கட்சி இன்றைக்கு இந்த வேலை செய்யுங்கன்னா அந்த வேலை செய்வோம். இன்றைக்கு கட்சி இங்கே நமக்கு ராஜ்யசபாவில் போய் போட்டி போடுங்கன்னு சொல்லிக்கிறோம், நான் போட்டி போடுவோம். நாளைக்கு கட்சி அங்கேயே தேர்தலில் நிற்க சொன்னாங்கன்னா நம்ம நிற்க போகிறோம். அதாவது கட்சியினுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. சார், நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களில் ஆலோசனை கூட்டம் பாஜக தலைமையில் நடைபெற இருக்கிறது. எத்தனை தொகுதியில் பாஜக கூட்டணி இல்லாமல் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலையும் இருக்கும். 40லையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து விட்டு 40 பாண்டிச்சேரி முதற்கொண்டு 40லும் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் இங்கு வருவார்கள். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கின் விசாரணை மார்ச் 12ஆம் தேதி முதல் தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியை விடுதலை செய்து வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணையை வேறு தேதிக்கு மாற்றக்கோரி பொன்முடி தரப்பில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பொன்முடிக்கு எதிரான வழக்கின் விசாரணை மார்ச் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடத்தப்படும் என அறிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.